Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 33 part 2. ஓபன் பண்ணா டிவில பாத்தீங்கன்னா மிஸ் டக்கடான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த டாஸ்க் போர்ஸுக்கு ஒன்னும் புரியல. இது என்னடா புதுசா ஒரு ஷோ, இரா கிங்டம்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க, அதுக்கு பதிலா இதை மாத்திட்டாங்களா? இவங்க எப்பவுமே இப்படித்தான் ஒன்னுத்துக்கு ஆக மாட்டாங்கன்னு பச்சை பச்சையா திட்டுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு ஒரு 4 ஃபீமேல் பாடி கார்ட்ஸ் இப்ப போட்டிருக்கான். ஏன்னா இவ தானே கிராவுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் என்ன சொல்றானோ அதை சொல்ல போறவ. அப்படி இருக்கும்போது அவளோட சேஃப்டிக்கு பாடி கார்ட்ஸ் தேவைதானே. அப்படி சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஒன்னு கராத்தே இருக்கும், இன்னொன்னு கும்ஃபு இருக்கும். அந்த மாதிரி CIA ஏஜென்ட்டா லிட்னர்னு ஒருத்தி இருப்பான். லைட்டுக்கு நல்லா தெரியும் இந்த 4 பேர்த்துல டெஃபினட்டா SPK மெம்பர் ஒரு ஆள் இருப்பாங்கன்னு. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது லிட்னரா தான் இருக்கும்னு கரெக்டா கெஸ் பண்ணிடுவான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நியர் தான் கியோமியை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அனுப்பி விட்டுருக்கான்னு. அப்படியே கட் பண்ணி நியரை காட்டுறாங்க. அவனை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேசட், எல்லா இடத்துலயும் நடந்த சம்பவத்தையும் போட்டு போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ எக்ஸ்கிரா யாரா இருக்கும், அதுதான் அவனோட ஒரே கேள்வி. அப்போ கியோமியோட நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு டெஃபினட்டா இவளை சூஸ் பண்ணதுக்கு காரணம் இவளுமே கிராவோட சப்போர்ட்டர் தான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த எக்ஸ் கீரா இருக்கானே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் கியோமி கிராவோட வெறித்தனமான சப்போர்ட்டர்னு. அதனாலதான் அவளை சூஸ் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். இது கூட பெரிய விஷயம் இல்லன்னு வைங்க. அவன் நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, இனிமேட்டு சின்ன குற்றம்னாலும் சரி கிரா மன்னிக்கவே மாட்டாராமா, போட்டு தள்ளிடுவாராமா. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தண்டனைன்னு ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும், அது தப்பு பண்ணாத வரைக்கும்ங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதை கேட்டுட்டு நியருக்கு பயங்கரமா கடுப்பாகும். அந்த எக்ஸ் கிரா யாரா இருக்கும்னு சொல்லி மொத்த கேசட்ஸையும் போட்டு வளைச்சு அனலைஸ் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது தான் மிகமியோட இன்டர்வியூ கண்ணுல மாட்டும். அதுல வேற அவன் கிராக்காக பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருப்பான். ஆள் பேசுறதும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கிறுக்குத்தனமா கிராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கூட்டத்துக்குள்ள இவன் மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கர தெளிவா பேசுவான். சொசைட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், கிரா கிட்ட இருந்து எந்த நியூஸுமே வரலன்னா அதுவுமே கிராவோட பார்ட் ஆஃப் த பிளான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இப்படின்னு இவன் பேசுறத கேட்டவனே மறுபடியும் நியர் பயங்கரமா யோசிப்பான். அந்த ஷோல இருந்த டெமிகாவா செத்தது, அதுக்கப்புறம் மிகமிய மீட் பண்ணது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே நோண்டுன்னு நோண்டி கடைசியில மேட்ச் பண்ணி பார்த்தா ஃபிட் ஆகுது. டெஃபினட்டா இவன் தான் அவன் தான் இவன் அப்படின்ட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணா நம்ம மீசா அந்த நியூஸ் சேனலுக்கு மோகி கூட போறப்போ புலம்பிக்கிட்டே போவா. என்னப்பா என்ன ஹெட்லைன் பெர்ஃபார்மரா போடாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்ட் வெஸ்ட் பாப் ஃபெஸ்டிவல்ல நான் தானே ஹைலைட்னு சொன்னேன், அப்புறம் ஏன் எப்படின்னு கேட்டா ஹைலைட்னா ஹைலைட், ஹெட்லைன்னா அது வேற அப்படின்னு பேசிட்டே வந்தவன் திடீர்னு மீசா எதையோ பார்த்து ஷாக் ஆகி ஸ்டாப் ஆயிருவா. யாரான்னு பார்த்தா கியோமி. இந்த மாதிரி இப்போ நம்ம லைட்டு கூட சுத்திட்டு இருக்கிறது இவதான் சொல்லி அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வீம்புக்குன்னே அவளை வெறுப்பேத்தணும்னு அட அவ ஒரு முட்டாளுப்பா, லைட்டு அவளை இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியாம மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்பா. மோகி பதறி போய் ஏமா இப்படி எல்லாம் பேசாத, உன்னைய கொன்றுவாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டான். மொத்தத்துல பயங்கரமா வம்புலுப்பா. ஆனா அவ கண்டுக்காம போன உடனே ஒய்யால எவ்வளவு பெரிய ஆளு, நான் பேசிட்டு இருக்கேன் கண்டுக்காமையா போறேன்னு அட்டாக் பண்ண போவா. பட் அவ தான் 4 பாடி கார்ட்ஸ் வச்சிருக்காளே, அதுல லிட்னர் அலேக்கா புடிச்சு லாக் பண்ணிடுவா. அதை பார்த்த மிகமி அட விடுமா லிட்னர், அவ என்னோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப அடிச்சா தாங்க மாட்டா, வா போலான்ட்டு அவளை விட்டுட்டு வர சொல்லுவா. கீழே விட்டவன செதறி போய் விழுவாளா. ரொம்ப அசிங்கமாயிரும். அப்ப அந்த டைம் என்னகிட்ட இருந்து எல்லாம் கான்டாக்ட் பண்ணி ஐசவா கிட்ட பேசணுமாயிலா. நம்ம ஆளுக்கு கடுப்பாவும். சரி பரவாயில்லன்ட்டு அவனை பேச விடுவான். அவன்கிட்ட இந்த மாதிரி எல்லு மிக்கமிய மீட் பண்ண போறான்ல, அப்போ நீங்க வீடியோ டேப்ஸ் ஒயர் டேப்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்றீங்களான்னு கேட்பான். இல்ல ஒயர் டேப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம்னு. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ்னு கட் பண்ணிடுவாங்க. இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல் கீராவும் எக்ஸ் கீராவும் மிக்கமிய மீடியேட்டரா யூஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கானுங்கன்னு. இது மட்டும் உண்மையா இருந்தா லிட்னருக்கு ஆபத்து தானே. இந்த மேட்டர் நியருக்குமே நல்லா தெரியும். பட் இப்ப அவனுக்கு அதுதான் வேணும். எல்லோட அட்டென்ஷன் லிட்னர் மேல இருந்தாதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மிக்கமியை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அப்படியே கட் பண்ணா ஜவனின்னு ஒருத்தனை நம்ம எக்ஸ்கிரா மிக்கமி இருக்கான்ல அவனை கவனின்னு விட்டுருப்பாங்க. அவனை ஃபாலோ பண்றது ஒன்னும் பெரிய குஷ்டமாலாம் இல்ல. நார்மலா ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படியே தான் இருக்கான். எதையுமே அவன் மறைக்கணும்னு நினைக்கவே இல்ல. விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அவன் ஒரு நார்மலான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் கடந்த 4 வருஷங்களா. இப்ப அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. பட் அவரை பார்த்தாலும் எக்ஸ்கிரா மாதிரி தெரியல. இவரெல்லாம் ஃபாலோ பண்ணுவான்னு கேட்பான். நியர் கடுப்பாயி லூசு பாயில ஓன்ட்ட எவன்டா சஜஷன் கேட்டான். அவன் தான் எக்ஸ்கிராவா இருக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால கேர்ஃபுல்லா அவனை அப்ரோச் பண்ணு. அதுக்காக இப்ப அவனோட ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் போக வேண்டாம், முதல்ல அவனை மட்டும் வாட்ச் பண்ணு, அதுக்கப்புறம் மத்த வேலைகளை பாத்துக்கலாம்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவான். அப்படியே கட் பண்ண இங்க மீசா பாத்தீங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இன்னும் எத்தனை மீட்டிங் ஏன்னா NHNக்கு பண்ணணும் முடியலன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கியோமி இன்னைக்கு டின்னர் ஒன்னா சாப்பிடலாமான்னு கேட்டிருப்பான். இவகிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிருக்கான்னா என்ன அவ பிளான் பண்ணிருக்கா. சரி ஓகேன்னு சொல்லு. என்ன மாதிரி ஃபேமஸான ஆள் கூட அவ டின்னருக்கு வரணும்னு ஆசைப்படத்தானே செய்வா. அதுக்கு ஓகே சொன்னோன்னு ஒரு பிரைவேட்
பிரைவேட் ரூம் லிட்னர் கிட்ட புக் பண்ண சொல்லுவான். கூடவே லிட்னரும் வந்து அட்டெண்ட் பண்ணுமாமா. சரி ரைட்னு சொல்லிட்டு அன்னைக்கு டின்னரை மீட் பண்ணுவாங்க. அவளை பாத்தீங்கன்னா வெளியில தான் நிக்க வச்சிருப்பாங்க. இதுல வேற பில்டப் ஏதோ கூட உட்கார வச்சு சாப்பிட வைக்க போற மாதிரி. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேஷுவலா பேசுவாங்க. மீசாக்கு அவளை சுத்தம் பிடிக்கவே இல்ல. பட் அவ பேசுறத வச்சு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு லைட்டா அவ ரீசெண்டா மீட் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா மீசா மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அவளை ஜலசாக்கணுங்கிறதுக்காக அவன் என்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பான். என்ன பார்க்க அடிக்கடி வருவான் அப்படின்னு அவ பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டா. உடனே இன்னும் வெறுப்பேத்தணும்னு சீக்கிரமா பாப் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல என்னோட என்கேஜ்மெண்ட்டை உனக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன், அதுவும் லைட்டு கூடம்பா. இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமாமான்னு கேட்பான். அட அவன் கல்யாணம் அவனுக்கு தெரியாதா, நான் மட்டுமா பண்ணிக்க முடியும் லூசு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான், அதனால தான் பாப் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ட்டு வீம்புக்குன்னே அவளை வெறுப்பேத்தி விட்டு பாப்பா. உடனே அவ கடுப்பேத்துறதுக்காக அப்படியா உன்னால முடிஞ்சா தாராளமா பண்ணிக்காம்பா. உடனே மீசாக்கு கடுப்பாவும். ஏன் ஏன் என்னால முடிஞ்சா பண்ணுங்கிற, நீ குறுக்க வந்து தடுப்பியா இல்ல கிராவை வச்சு என்னைய கொல்ல போறியா அப்படின்னு நோண்டி நோண்டி கேப்பா. ஏமா கிரா பனிஷ் பண்ணணும்னா அது அவருதாமா டிசைட் பண்ணணும், நான் அதுக்குள்ள எப்பவுமே இன்வால்வ் ஆக மாட்டேன். நான் எப்பவுமே உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். உன்னை கொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல. நீ எவ்வளவு மோசமான காரியத்தை பண்ணாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன்பா. அவ எனக்குமே கிராவை பிடிக்கத்தான் செய்யும், ஆனா லைட் அதுக்கு முன்னாடி எப்படியும் கிராவை பிடிச்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே அவ பயங்கரமா ஷாக் ஆவா. அப்படின்னா இவளுக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாதான்னு. பட் உள்ளுக்குள்ள நடந்த மேட்டர் எல்லாமே நமக்கு தானே தெரியும். அவன் மட்டும் அவனை புடிச்சிட்டான், அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது, உன்னையும் அவன் போட்டு தள்ளிடுவான். உடனே அப்பனு கையெடுத்து வாயில வைப்பா, டேபிள்ல கை இடிச்சிரும். மீசா சைட்ல இருந்து பார்க்கும்போது அழுகிற மாதிரி இருக்கும். ஆனா அவ என்ன பண்ணிட்டு இருப்பா தெரியுமா, விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பா. ஏன்னா அவன் தான் கிரா. இவகிட்ட என்ன சொன்னான், அடுத்து நீ தான் என் ராணியா இருக்க போறங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அதனால இந்த லூசு எதுவுமே தெரியாம லூசு மாதிரி உளறிட்டு இருக்குது. இதுகிட்ட பேசினா டைம் தான் வேஸ்ட். அதனால நீ கொஞ்சம் மெச்சூர் ஆகு, அப்படியே மேனஸையும் கொஞ்சம் கத்துக்க, அதுக்கப்புறம் உன்னை நான் டின்னருக்கு கூப்பிடுறேன்ட்டு போவா. உடனே இவ வண்ட வண்டியா திட்டுவா, நீ தான் சைல்டிஷ் மாதிரி நடந்துக்கிற, உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்னு. என்ன அவ குடி போதையில உளறிட்டு இருக்கா. அவன் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுவான்னு வைங்களேன். இவ லூசு மாதிரி குடிச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு இருப்பான், நான் ஜெயிச்சிட்டேன்னு. லிட்னர் தான் நம்ம நீரோட கையாளாச்சே. அந்த டின்னர்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்பான். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை வச்சே நல்லா தெரியுது ரெண்டு பேரும் லைட்டுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு. அப்படின்னா லேடிஸ்க்கு நடுவுல பையன் பாப்புலரா இருக்கான். இதுவே கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். ஏன்னா ஈஸியா அவங்களை ஏமாத்திட்டு போயிருவான். அவனுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வச்சு கடைசியில காலவாரிடுவாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம மிக்கமி எப்பவும் போல ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் வம்பழுத்துக்கிட்டு இருப்பானா. உடனே அவன் போன்ல போட்டோ எடுப்பான். இதை அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஏஜென்ட் பார்த்து உடனே நியருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த லூசு பைய டெலிட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோட் புக்ல அவனோட பேர் எழுதுவானா. சார் இந்த மாதிரி எழுதுறாரு, ஒருவேளை அதுதான் டெத் நோட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே செத்து விழுவான். அவ்வளவுதான் அந்த ஏஜென்ட்டுக்கு தூக்கி வாரி போடும். ஆதாடி நிஜமாவே டெத் நோட்டு தான். சோ இப்போ எக்ஸ் கீராவை பின் பாயிண்ட் பண்ணிட்டானுங்க. இனி இதுக்கப்புறம் இவனை புடிச்சு நம்ம லைட்டு கிட்ட வர்றாங்களா இல்ல அதுக்கும் நம்ம பையன் ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சிருக்கானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.